வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் நம்ம குர்த்தியை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சிருக்கிறேன். முன்னுக்கு கழுத்துக்கு டிசைன் மாதிரி அந்த துணியை ஒரு சதுரத்துக்கு வெட்டிட்டு அதை அப்படியே கழுத்துக்கு மேலே இருந்து சுற்றி வர ஒரு தையல் போட்டு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி செய்கிறேன். இது உங்களுக்கு செய்ய தேவையில்லைன்னா நீங்கள் சாதாரணமாகவே கழுத்தை தைச்சுக்கிறலாம். அடுத்து முன்பக்க கழுத்து அந்த பேட்ச் ஒர்க்கு மேலேயே கழுத்துக்கு ஒரு வட்ட துணி வச்சு அப்படியே தச்சிட்டு அந்த ஓரத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு உள்பக்கம் திருப்பி மடித்து தையல் போட்டுறணும். மேலே கழுத்து எஜ்ஜை ஒரு படிமான தையல் போட்டுட்டோன்னு சொன்னால் அந்த கழுத்து பிரியாது. அதுக்கு பிறகு அந்த உள்பக்கத்தையும் ஒரு மடித்து அப்படியே உருட்டி ஒரு உருட்டு தையல் மாதிரி போட்டுட்டோன்னு சொன்னால் அந்த உள்பக்கமும் நின்றுக்கிறோம். இப்படி தைக்க கஷ்டமாக இருந்தால் கிராஸ் பீஸ் கொடுத்தும் தைச்சுக்கிறலாம். இப்போ மேலே அந்த வச்சிருக்க பிளேன் துணி மேலே நான் சுற்றி வர அது இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்காக லேஸ் வச்சு பிடிக்கிறேன். அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரை மேலாலேயே அப்படியே வச்சுட்டு சுற்றி வர தையல் போட்டுட்டே வந்தோன்னா அந்த லேஸ் அதோட அட்டாச்சு ஆயிரும். இந்த மேலே உள்ள டிசைன், இந்த பெச்சு ஒர்க், இந்த லேஸ் ஒர்க்கெல்லாம் வேணாட்டினா நாங்கள் சும்மாவே கழுத்துட உயரம் 6 to 7 இன்ச் வரையும் வச்சுட்டு அப்படியே நீங்கள் கழுத்தை திருப்பி தைச்சிடலாம். இது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்காக நான் மேலே ஒரு சின்ன கருப்பு கலர், அது கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து இது திருப்பி செய்கிறேன். அவ்வளோதான். இந்த லேஸை ஈஸியாக அப்படியே அதுக்கு மேலாலேயே வச்சு ஒரு தையல் முதல்ல போட்டுட்டு திரும்ப இன்னொரு தையல் போடணும். இப்போ நடுவுலையும் அந்த ஒரு விளிம்பு நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் தானே, அதுக்கும் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். அந்த லேஸை வச்சு பிடிச்சிட்டோன்னு சொன்னால் அது இன்னும் அழகா இருக்கும். இப்போ இது எனக்கிட்ட இந்த 2 கான்ட்ராஸ்ட் கலருக்கும் இருந்ததுனால அப்படி பிடிக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட துணி என்ன துணியோ அந்த துணியில் உள்ள பூ கலருக்கோ மேட்சிங்காக நீங்கள் லூஸில் ஃபேன்சி ஸ்டோரில் கடையில் இப்படி விற்கும் லேஸு, அதில் 1 மீட்டர் 2 மீட்டர் உங்களுக்கு இப்போ இந்த அளவு போதுன்னு சொன்னால் 1 மீட்டரே போதும். இன்னும் கொஞ்சம் கைக்கு எல்லாமே பிடிக்கணும் 2 மீட்டர் வாங்கிக்கிறோங்க. அப்படி வாங்கிட்டு இதை சேர்த்து இந்த டிசைனோட இப்படி நாங்களே ஒரு கிரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு நீங்கள் எப்படி டிசைன் பண்ணலாமோ அப்படி பண்ணிக்கிறலாம். இதை சுற்றி வர 4 பக்கமும் பிரியாம தையல் போட்டுக்கிறணும். அடுத்தது மற்ற பின் கழுத்தையும் தைச்சுக்கிறணும். 2 தைச்சிட்டு இப்போ ஷோல்டரை பொருத்திடணும். முன்னுக்கும் பின்னுக்கும் ஷோல்டரை சரியா உள் பக்கத்தை 2 வச்சுட்டு வெளிப்பக்கம் தையல் போட்டு திருப்பிடணும். இப்போ கை பொருத்த போறோம். கையையும் விரிச்சு வச்சுட்டு சென்டர் பாட்டு பார்த்துட்டு அந்த எண்டுல இருந்து ஒரு எண்டுல இருந்து மறு எண்டு வரையும் அப்படியே ஒரு 1/2 இன்ச் இடைவெளி விட்டுட்டு அப்படியே பொருத்திட்டு வரணும் கையை. அதே மாதிரி மற்ற பக்க கையையும் செஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ நாங்கள் அளவு மார்க் பண்ணதுல இருந்து கையில இருந்து உடம்பு வரையும் அப்படியே தைச்சிட்டு வந்துடணும். கீழே இருந்து மேலே வரையும் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு அப்படியே உடம்புல மார்க் பண்ணி அடிச்சுட்டு அந்த நாங்கள் ஸ்லிட் ஓப்பனுக்கு இடைவெளி விட்டுருப்போம் அந்த இடத்துல தையல் போட்டு திருப்பி எடுத்துட்டு அந்த ஓப்பனையும் அடிச்சு தைச்சிடணும். அதை மடிச்சு ஒரு தையல் உருட்டிட்டு அப்படியே போட்டு மடிச்சு தைச்சிடணும். கீழே வாட்டியையும் அதே மாதிரி மடிச்சு தைச்சிடணும். இப்போ ஃபுல் குர்த்தி ரெடி ஆயிருச்சு. இவ்வளோதான் பாருங்க, ஈஸியான மெத்தட்ல தைச்சாச்சு. தேங்க்யூ.